اللهم صل وسلم على سيدنا محمد سيدنا اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد رحمة للعالمين رؤوف رحيم تاج الأنبياء والمرسلين شفيع المذنبين حبيب رب العالمين حياة العالمين جد الحسن والحسين روح الوجود محمد رسول الله صلى الله عليه وسلم وشرف وكرم مجد وعلم لسان الحق الكريم بشارة سيدنا رسول الله صلى الله عليه وسلم. لا إله إلا الله கலிமத்து தையிபாவுடைய மகா உன்னதமான விசேஷத்தை நமக்கு சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்ய திருநாவால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாக்கு மூலமா நமக்கு சொல்லித் தராங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் திருக்கலிமாவுடைய ஆகமத்து ஷரீஃப் மஸ்ஸலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உலகத்தை எப்படி கிரியேட் பண்ணான், ஆழத்தை அல்லாஹ் எப்படி படைச்சான், தஹ்லீக் செஞ்சாங்கிற அந்த தஹ்லீகாத்துடைய சூரத்தை விவரிக்கிறாங்க சையதுல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி உலகத்தை அல்லாஹ் எப்படி உண்டாக்கணும், எப்படி படைச்சான்னு சொல்லிக்கிட்டே வரும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இந்த பூமியை படைச்சான். பூமி முழுசும், பூமி ஃபுல்லா வாட்டரா இருந்துச்சு, தண்ணியா, வெள்ள பிரளயமா இருந்துச்சு, எல்லாம் கடலா இருந்துச்சு. ஒரு சின்ன ஒரு நெல்லு மணி அளவுக்கு கூட, என்ன ஒரு குறுமுளகு அளவு கூட பூமி தர தெரியல. ஃபுல்லா அந்த அளவுக்கு வாட்டர், அந்த அளவுக்கு வெள்ள பிரளயம். அதுக்கு மேல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய அர்ஷுல் கரீமை வச்சிருந்தான். வானமும் பூமியும் அப்ப பிரிக்கப்படல. வானம் தனியா இல்ல, பூமி தனியா இல்ல. வானம் பூமி இன்ஃபிராக் செய்யறதுக்கு முன்னாடி, பிரிக்கிறதுக்கு முன்னாடி, மாஷாஅல்லாஹ், வானம் பூமி செப்பரேட் பண்றதுக்கு முன்னாடி. அப்ப பூமி முழுசும் மாஷாஅல்லாஹ் தண்ணியா இருக்குது. தண்ணிக்கு மேல அரிசி அப்படியே தத்தளிச்சுக்கிட்டு இருக்குது. தண்ணிக்கு மேல அந்த வெள்ள பிரளயத்துல அரிசி தத்தளிச்சுக்கிட்டு இருக்குது. அரிசி எப்படி உள்ள பில்டிங்? இந்த உலகத்துல கியாமத் வரையிலும் யார பில்டிங் கட்டினாலும் என்ன, அரிசியுடைய மூளையில ஒரு இஞ்சிக்கு கூட அது ஈக்குவலா போவாது. அது அவ்வளவு பிரம்மாண்டமான அரிசுல் அதையும் இருக்குது. அதோடைய லென்த் பெர்த்தை பத்தி நமக்கு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரிசி எவ்வளவு லென்த், எவ்வளவு பெர்த், வீட்டுக்கு நீள அகலம் இருக்குதுல, இது மாதிரி அரிசியுடைய லென்த் பெர்த்தை நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயால சொல்லி தராங்க. அரிசி எவ்வளவு லென்த்? 70,000 வருஷம், 70,000 வருஷம் லென்த், 70,000 வருஷம் பெர்த். எந்த 70,000 வருஷம்? அரிசி இருக்குது அந்த இடத்துல உள்ள 70,000. நம்ம 70,000 இல்ல. நம்ம 70,000 என்ன, சூரியனையும் சந்திரனையும் கொண்டு கவுண்ட் பண்றது. டே நைட் 24 hours, 1 week, 1 month, 1 year, அந்த கணக்கல்ல. காரணம் என்ன? அரிசி இருக்கிற இடத்துல சூரியன் கிடையாது, சந்திரன் கிடையாது. காரணம், சூரிய சந்திரன் இந்த கேலக்சி எல்லாம் பூமியோட முடிஞ்சு. அரிசி மாஷாஅல்லாஹ் என்ன, அதுக்கு பிறகு 100 அல்ல, முதலாவது வானத்துக்கும் 2வது வானத்துக்கும் 500 வருஷம் டிராவல் தூரம், 2வது வானத்துல இருந்து 3வது வானம் 500 வருஷம் டிராவல் தூரம், 3 to 4 500 வருஷம், அப்படி என்ன 7 வானம்
1ல இருந்து 500 500 எத்தனை 500? 1வது வானத்துல 2வது வானம் 500, 2ல இருந்து 3 500, 3ல இருந்து 4 500, 4ல இருந்து 5 500, 5ல இருந்து 6 500, 6ல இருந்து 7 500. எத்தனை ஆச்சு? 3500 வருஷம் டிராவல் தூரம். 3500 எங்க? சூரியனுக்கு மேல, சந்திரனுக்கு மேல, ஃபவுக்ல. புரிஞ்சா? இன்னைக்கு சயின்டிபிக்கா அதை என்ன ப்ரூஃப் பண்றான்? சூரியன் எந்த குடும்பத்தை சார்ந்தது? பூமி குடும்பத்தை சார்ந்த ஒரு கேலக்சி அது. சூரியன் பூமியுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு கேலக்சில இருக்குது. ஆனா மாஷா அல்லாஹ் இந்த சூரிய சந்திரன்ற ஃபவுக்ல அதுக்கு உயர 3500 வருஷ தூரம், முன்னஞ்சமல்ல 3500 வருஷ தூர பிரயாண அளவுல இருக்குது சிதறத்துல் முன்தஹா. வானத்தோட எல்லாம் முடியுது. இம்திஹான எண்ட் மசாலா, எண்ட் பிளேஸ் என்ன, அதுக்கு மேல அரசு. அப்போ 70,000 வருஷம், 70,000 வருஷம் லென்த் பெர்த்னு சொன்னா நம்ம கவுண்டே பண்ண முடியாது. 70,000 அது அல்லாஹு ரசூல் ஆலம், அல்லாஹு ரசூல் ஆலம். அப்படி உள்ள பிரம்மாண்டமான இந்த அர்ஷ ரப்புல் ஆலமீன் மாஷா அல்லாஹ் சூரிய சந்திரன்லாம் படைக்க முந்தி அல்ல அரச படைச்சிட்டான். சூரிய சந்திரன்லாம் கிரியேட் பண்ண முன்னாடியே அல்ல அரச படைச்சிட்டான். புரிஞ்சா? அந்த அரிசில மாஷா அல்லாஹ் அல்லாஹுல் ஜலால் எவ்வளவு பிரம்மாண்டமா அதை படைச்சிருக்கிறான் ரப்புல் ஆலமீன். 70,000 வருஷம் பிரயாண தூரம் லென்த், 70,000 வருஷம் பிரயாண தூரம் பெர்த் மாஷா அல்லாஹ். இந்த அரிசி மால்லா கூட இன்னும் அரிசி பத்தி என்ன, ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் ஷரீஃப் போயிட்டு வந்து அரிசி ஃபுல்லா அல்லாஹ் சுத்தி காட்டின மாஷா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதமைனி ஷரீஃபை தக்பீர் செய்யணும், ரசூலுல்லாஹ்வுடைய தெய்வீக திருப்பூர் பாத புஷ்பங்களை முத்தமிடணும்னு சொல்லி அரிசியோட எல்லா பாகமும் ஆசைப்பட்டுச்சு. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா. புரிஞ்சா? அப்போ அரிசி முழுக்க மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்ன சுத்தி காட்டின மாஷா அல்லாஹ். அரிசி முழுக்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட அத்தனை விஷயத்தை விவரிக்கிறாங்க. அரிசில இங்க இது இருந்துச்சு, அங்க அது இருந்துச்சு மாஷா அல்லாஹ்னு சொல்லி மாஷா அல்லாஹ். அது ஃபவுக்குல இது இப்படி இருந்துச்சு, தஹத்துல இப்படி இருந்துச்சு, யமீன்ல அப்படி இருந்துச்சு. புரிஞ்சா? அப்படின்னு சொல்லி மாஷா அல்லாஹ். இந்த பிரம்மாண்டமான இந்த அர்ஷுல் அஸீம்ல அல்லாஹுல் ஜலால் மாஷா அல்லாஹ் என்ன ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெய்வீக திருவாயால் நமக்கு சொல்லித்தரான். இந்த அர்ஷ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்துக்கு உயர்த்துறதுக்கு முன்னாடி மாஷா அது எங்க பூமியில தண்ணியில பூமி முழுக்க நிறைஞ்சு இருந்துச்சு. இந்த பூமி என்ன அல்ல எப்படி வச்சிருக்கிறான்? 76% கடல் இருக்குது. 76% கடல் இருக்குது. 24% தான் மாசால என்ன மக்கள் வசிக்கிற இடம். அதுல காடு நாடு எல்லாம் சேர்ந்து இருக்குது. மலைகள் எல்லாம் என்ன இருக்குது, எல்லாம் இருக்குது. புரிஞ்சு? அத்தனையும் அடைச்சுக்கிட்டு இருந்துச்சு அரிசி மாசால. அரிசி மாசால என்ன ஃபுகஹாக்கள் சொல்லுவாங்க, மஸ்ஜித் பத்தி சொல்லும் போது ஒரு இடத்துல மஸ்ஜித் உருவாகுதுன்னு சொன்னா என்ன, அது அரிசுடைய பாகங்கள் பட்ட இடமா இருக்கும். மாஷா அல்லாஹ் அரிசி உயர்த்துறதுக்கு முன்னாடி என்ன சுல்தான் லௌலியா ஹாஜா மொய்னுதீன் சிஷ்தி தர்பார் ஷரீஃப்குள்ள மாஷா அல்லாஹ் என்ன ஒரு மஸ்ஜித் அல்ல, காஜா ரதா சுத்தியும் மஸ்ஜித் தான் இருக்குது மாஷா அல்லாஹ். அப்ப கரீப் நவாஸ் தர்பார் முகத்தஸ் முழுக்க அரிசுடைய பாகத்தில் இருந்த இடம் மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? காஜா சர்க்காருடைய ரவுதத்துல் கரீம் அது அரிசை விட ஆளாவானது, அது வேற விஷயம். புரிஞ்சா? மஸ்ஜிதுடைய அந்த தாரீஃப் செய்யும் போது எங்க எல்லாம் அரிசியுடைய பாகம் பட்டு இருந்துச்சோ அங்க எல்லாம் என்ன அதான் ஒழிக்கப்படும் மாஷா, அங்க எல்லாம் மஸ்ஜித் வந்துடும் மாஷா. புரிஞ்சா? இப்படி பிரம்மாண்டமா இந்த உலகம் பூரா அரிசி தான் இருந்துச்சு. எதுக்கு மேல இருந்துச்சு? தண்ணிக்கு மேல இருந்துச்சு. வெள்ள பிரளயத்து கடலா இருந்துச்சு, ஃபுல்லா கடல். முதல்ல என்ன முதல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பூமியில தர தெரிஞ்சது எந்த இடம்? முதல்ல அரிசி உயர்த்தப்பட்ட பிறகு அவ்வளவு மாஷா அல்லாஹ் தரேன்னு முத தெரிஞ்ச இடம் மாஷா அல்லாஹ். இப்ப காபத்துல்லா ஷரீஃப் இருக்குது. காபாவுடைய அந்த சஹன்ல காபாவுடைய இன்சைடு பிளேஸ்
மதாஃப் அல்ல, தவாப் செய்யற இடம் அல்ல, காபாவுடைய உள்பாகம் இருக்குதுல, அந்த இடம் தான் முத அப்படி ஒரு பூ விரிகிற மாதிரி, ஒரு மல்லிகை பூ விரியும்ல அது மாதிரி என்ன அப்படி விரிகிற மாதிரி அந்த காபாவுடைய இன்சைடு தான் முதல்ல பூமி பாகமா என்ன அல்ல வெளியாக்கணும். அப்ப இந்த சம்பவம் நடக்க முன்னாடி ஃபுல்லா வெள்ளப்பொருளையும் அரிசுனா என்ன அரசு அல்லா ஜல்ல ஷானுவத்தால் அரசு அவன ஜலாலியத்தை கொண்டு தஹ்லீக் பண்ணுகிறான். அது அப்படியே ஜல்சல் ஆகிக்கிட்டே இருக்குது, அது அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கு. அரசு இஸ்திகாமத்தா இல்லை, நிலை பெறல, அது ஸ்டிஃபா இல்லை, தண்ணிக்கு மேல அப்படியே என்ன ஜல்சலா துடிச்சுக்கிட்டே இருக்கு, துள்ளிக்கிட்டே இருக்கு. இப்படி துள்ளிக்கிட்டு துடிச்சுக்கிட்டு இருக்கிற அரிசி மோல்லால் அல்லாஹ் அக்பர் கபீரா. இங்க முக்கியமான விஷயம் என்ன, இந்த சம்பவம் எல்லாம் நடக்கும்போது நாயகம் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாஸ்டர் எல்லாத்தையும் கண்டுகிட்டு இருக்கிறாங்க, எல்லாத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க மாஸ்டர். புரிஞ்சா? ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் பார்த்து கண்டுகிட்டு இருக்கிறாங்க மாஸ்டர். அப்ப அல்லாஹ் காலிக்கு, அல்லாஹ்வுடைய இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான இந்த தஹ்லீகாத்துடைய இந்த அஜபுல் அஜாயிபுக்கெல்லாம் ஐ விட்னஸ் யார் மாஷா அல்லாஹ்? முஹம்மது ரசூலுல்லாஹி. இன்னா அர்சல்னாக ஷாஹிதா. இன்னா அர்சல்னாக ஷாஹிதா. ரசூலே தாங்கள் எப்படி இருக்கிறீங்க? எல்லா விஷயத்திலும் தாங்கள் சாட்சியா இருக்கிறீங்க, ஷாஹிதா இருக்கிறீங்க. புரியுச்சா? அப்ப ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஷாஹிதா இருந்து என்ன எல்லாத்தையும் தாண்டாங்க. ஜமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜல்சலா தாங்கல, அரசுடைய துடிப்பு தாங்கல மாஷா அல்லாஹ், அரசுடைய துடிப்பு தாங்கல, துள்ளல் தாங்கல மாஷா அல்லாஹ். துள்ளலும் துடிப்பும் இருந்த அந்த அரசுடைய வாசல்ல அல்லாஹ் தபாரக வ தஆலா லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொல்லி மாஷா அல்லாஹ் அல்லாஹ் எழுதுறான் மாஷா அல்லாஹ். அல்லாஹ் இருக்கிறான், லா இலாஹா இல்லல்லாஹ் எழுதுறான். முஹம்மது ரசூலுல்லாஹ் இல்லா கட்டி அல்லாஹ் எழுதுவானா? அல்லாஹ் ஹக் அல்லவா? என்ன வாதல்ல ஹக்கு மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? யாராவது ஒரு ஆள் அல்லாட இல்முல இருந்தாங்கன்னா அல்லாட இல்முல எல்லாம் தான் இருந்துச்சு மாஷா அல்லாஹ். அல்லாட இல்முல எல்லா வசதியும் தான் இருந்துச்சு மாஷா அல்லாஹ். அல்லாஹ் அவன் இருந்தான், எழுதுனான் லா இலாஹா இல்லல்லாஹ். அதுபோல் அவன் ரசூலை வச்சிருந்தான், முஹம்மது ரசூலுல்லாஹ் எழுதுனா முஹம்மது ரசூலுல்லாஹ். விளங்குதா? அல்லாஹ் இருந்தா மௌஜூ, அல்லாஹ் மாச கதீமானவன், அல்லாஹ் கதீமானவன், அல்லாஹ் பூர்வீகமானவன். அல்லாஹ்வுக்கு என்ன இல்லாமைங்கிறது அறவே கிடையாது, அவன் இல்லாத காலமே கிடையாது. காரணம் என்ன? அவன் இல்லாம அவனுக்கு இருந்தா அப்ப அவனை படைக்கிறதுக்கு இன்னொரு அல்லாஹ் வேணும், மாதல்லா அல்லவா? அல்லாஹ் இல்லாம இருந்தா அல்லாஹ்வை கிரியேட் பண்றதுக்கு இன்னொரு அல்லாஹ் வேணும். புரிஞ்சா? குஃப்ராயிடும். என்ன ஆயிடும்? குஃப்ராயிடும். இப்ப மசாலா என்ன? அல்லாஹ் கதீமானவன், அல்லாஹ் பூர்வீகமானவன், அல்லாஹ்வுக்கு இல்லாமைங்கிறதே இல்லாத நாயனவன். அவனுக்கு என்ன கிடையாது? இல்லாமை என்பதே இல்லாத நாயனவன், அவன் இல்லாத நேரமே இல்லை. புரிஞ்சா? பூர்வீகமானவன், பூர்வீகமான அல்லாஹ் துல் ஜலால், கதீமான அல்லாஹ் துல் ஜலால். அவன் அவன் அவனில் பார்த்த நூறான முஹம்மது அத மாஷாஅல்லாஹ் ரசூலா அல்லாஹ் தஹ்லீக் செய்து என்ன செய்யறான்? தன்னுடைய கலிமத் தய்யிபால லா இலாஹா இல்லல்லாஹ் பக்கத்துல அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் எழுதிட்டான். லா இலாஹா இல்லல்லாஹ் பக்கத்துல முஹம்மது ரசூலுல்லாஹ் எழுதிட்டான். மாஷாஅல்லாஹ். அல்லாஹ் இருந்தான், அவன் தான் படைச்சான், அவன் தான் படைச்சான். எதை? இந்த அரச படைச்சான், இந்த பிரம்மாண்டமான வெள்ள பிரளயத்தை படைச்சான். புரிஞ்சா? அதுக்கு மேல அரசு தத்தளிக்க விட்டுருக்கிறான், அரசு துள்ளிக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த அரிசை யாரு படைச்சானோ, அந்த அரிசை யாரு தஹ்லீக் செஞ்சானோ, அந்த ஹாலிக் என்ன செய்யறான்? அவன் திருநாமத்தை எழுதுறான், அவன் ஷான உலுஹியத்தை காட்டுறான். மாஷால் அவன் ஷான மஅபூதியத்தை காட்டுறான், அவன் யாருங்கிற அவனுடைய வஸ்வ காட்டுறான். மாஷா அல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ். அப்போ அல்லாஹ் யாரு?
ஹாலிக். அரிசி யாரு? மஹ்லூக். ஹல்க் மாஷா அல்லாஹ். அல்லாஹ் யாரு? இலாஹ். அரிசி யாரு? அபுது மாஷா அல்லாஹ். அப்போ ஒரு அபுது இருக்கும்போது மாஷா அல்லாஹ் என்ன அங்க அபுதுக்கு முந்தி ரசூல் கட்டாயம் இருப்பாங்க மாஷா அல்லாஹ். காரணம் என்ன? இலாஹாவை யாரும் எந்த ஹல்க்கு இலாஹாவை டைரக்டா தொடர்பு கொள்ள முடியாது, ரசூல் மூலமா தொடர்பு கொள்ளணும். புரிஞ்சா? அப்ப அல்லாஹ் என்ன செய்யலாம் மாஷா அல்லாஹ், அரிசுக்கு மட்டும் இல்ல ஆழத்துக்கே காட்டுறான். அரிச நான் படைச்சேன், ஆனா அரிச என்னுடைய ரசூல் ரஹ்மத்தான முஹம்மது ரசூல்லா நூறுல இருந்து படைச்ச மாஷா அல்லாஹ். அதன் காரணத்தினால நானும் இருந்தேன், என் ரசூலும் இருந்தாங்க, அது துடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. நான் என்ன செஞ்சேன்? என்ன யாருன்னு காட்டினேன், என் ரசூலை யாருன்னு காட்டினேன் மாஷா அல்லாஹ். என்ன யாருன்னு காட்டினேன்? என் ரசூலை யாருன்னு காட்டினேன். என்ன காட்டின? அரிசுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ். ஓ அரிசே, உனக்கு இலாஹா என்ன தவிர வேற யாரும் கிடையாது, உனக்கு இலாஹா அல்லாஹ்வை தவிர வேற யாரும் கிடையாதுன்னு காட்டின மாஷா அல்லாஹ். அதே நேரத்தில் அது காட்டின முஹம்மது ரசூலுல்லாஹ். அரிசே, உன்னை நான் தஹ்லீக் பண்ணது என்னுடைய ரசூலுடைய ரஹ்மத்துல இருந்து நூறுல இருந்து நான் பண்ண மாஷா அல்லாஹ். நீ என்னிடத்துல இருந்து ஏதாவது பெற வேணுமானால் என் ரசூல் மூலமா தான் நீ பெறணும் மாஷா அல்லாஹ். ரசூல் யாரு மாஷா அல்லாஹ்? ரசூல் யாரு? மஹ்லூகாத்துகளுக்கும் இபாதுகளுக்கும் இலாஹு கிடையில என்ன வாசித்தா வசீலா ஜமீலா யாரு மாஷா அல்லாஹ்? ரசூல் மாஷா அல்லாஹ். இப்ப ரசூல்கிட்ட தான் அல்லாஹ் பேசுவான், எல்லாம் ரசூல்கிட்ட தான் அல்லாஹ் என்ன பேசுவான். புரிஞ்சா? உயர்ந்த விஷயம் அல்லாஹ்வுடைய தௌஹீத், உயர்ந்த விஷயம் அல்லாஹ்வுடைய தௌஹீத். அந்த தௌஹீத் அல்லாஹ் என்ன செய்யறான்? நம்மள்ட்ட பேசுறான். யா பனி ஆதம், யா பனி ஆதம் கூப்பிட்டு சொல்றானா? இல்ல. யா அய்யுஹன் நாஸ் கிதாப் குர்ஆன்ல இருக்குதா? யா அய்யுஹன் நாஸ் தௌஹீத், சூரத்து தௌஹீத். இந்த ஒவ்வொரு அது குர்ஆன் ஷரீஃப் 140 114 சூரத்து ஷரீஃப் 114 சாப்டர்ஸ் இருந்தாலும் இந்த 114 சாப்டர்ஸ்ல எந்த சூரத்துக்கு இல்லாத ஒரு பெரிய ஃபஸீலத் இருக்குது சூரத்து தௌஹீதுக்கு மாஷா அல்லாஹ். குல் ஹுவல்லாஹ் அஹத். குல் ஹுவல்லாஹ் அஹத் என்ன? சூரத்து தௌஹீத். ஃபுல் அண்ட் ஃபுல் அல்லாஹ் தௌஹீத பத்தி மட்டும்தான் அதுல என்ன சப்ஜெக்ட் அல்லாஹ் பேசுறான். மற்ற எந்த விஷயத்தை பத்தி அல்லாஹ் பேசல. சூரத்துல் இக்லாஸ் உடைய சப்ஜெக்ட் என்ன? முழு தௌஹீத், ஃபுல் அண்ட் ஃபுல் தௌஹீத் மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? ஃபுல் அண்ட் ஃபுல் தௌஹீத் பேசுற அல்லாஹ் துல் ஜலால் யா பனி ஆதம் அப்படி கூப்பிட்டா சொல்றான். சூரத்துல் இக்லாஸ் என்ன? யா பனி ஆதம்னு ஆரம்பிக்குது, யா அய்யுஹன் நாஸ்னா கிதாப் இருக்குது, யா இபாதினா கிதாப் இருக்குது. இல்ல, அல்லாஹ் எங்க பேசுறான்? ரசூல்கிட்ட பேசுறான். குல் ஹபீபுல் ஆலமீன், தாங்கள் சொல்லுங்க மாஷா அல்லாஹ், தாங்கள் சொல்லுங்க. ஏன் அல்லாஹ் உன் அடியார்கள்ட்ட நீனே சொல்ல அல்லாஹ். அல்லாஹ் இல்ல, நான் அடியார்கள்ட்ட பேச மாட்டேன், தாங்கள் தான் பேசணும். நான் என் ரசூல்கிட்ட தான் பேசுவேன் மாஷா அல்லாஹ், நான் தங்கள்கிட்ட தான் பேசுவேன் மாஷா அல்லாஹ். தாங்கள் தான் என்னை பத்தி அடியார்களுக்கு சொல்லி கொடுக்கணும் மாஷா அல்லாஹ். வேற புரியுதா? நான் பேச மாட்டேன், தாங்கள்கிட்ட தான் நான் பேசுவேன். குல், தாங்கள் சொல்லுங்க ஹபீபே, ஹுவல்லாஹு அஹத், ஹுவல்லாஹு அஹத். விளங்குச்சா? புரியுதா? அப்ப அல்லாஹ் என்ன செய்யல? அடியார்கள்ட்ட நம்மள்ட்ட அல்லாஹ் டைரக்டா பேசுற, ரசூலுல்லாஹ்ட்ட பேசுறான். அப்ப அல்லாஹ் எப்படி ராஸ்தா வைக்கிறான், எப்படி வழி வைக்கிறான்? என் அடியானே, நீ என்ன அடையில இருந்தா ரசூல்கிட்ட வந்துரு மாஷா அல்லாஹ், நான் உனக்கு கிடைச்சிருவேன். நான் உனக்கு வேணும்னு சொன்னா நீ ரசூல்கிட்ட வந்துரு. காரணம் என்ன? என்ன பத்தி உனக்கு ஒன்னுட்ட நான் சொல்லி தரல, ரசூல்கிட்ட தான் நான் சொல்லி கொடுத்தேன் மாஷா அல்லாஹ். ரசூல் தான் உனக்கு சொல்லி கொடுத்தாங்க என்ன யாருன்னு. புரிஞ்சா? ரசூல் ஒரு அல்லான்னு சொன்னா ஒரு அல்லாஹ், 10 அல்லான்னு சொன்னா 10 அல்லாஹ். நமக்கு என்ன தெரியும்? நமக்கு தெரியுமா? தெரியாது. யாருக்கு தெரியும் ஒரு அல்லான்னு சொல்லி? ரசூலுக்கு தான் தெரியாது மாஷா அல்லாஹ். விளங்குச்சா? புரியுதா? அப்ப அல்லாஹ் துல் ஜலால் என்ன செய்யறான்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவுடைய ராஸா அல்லாஹ் ظهور ஆக்குறான் மாஷா அல்லாஹ். சுல்தான் அல்-அவுலியா காஜா மொயினுத்தீன் சிஸ்தியுடைய ஆஸ்தான முகத்தஸ் நம்ம இருக்கிறோம் மாஷா அல்லாஹ். ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஹ்லு பைத் அத்ஹார், ரஹ்மத்துல் லில் ஆலமீன், ஹபீபல்லாஹி خادي خادغان خواجہ معین الدین الحسین الحسن چشتی سندری سما اجمیری حضور غریب نواز மாஷா அல்லாஹ். காலம் எல்லாம் என்ன? சர்க்கார் இஷாவுக்கு பிறகு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவுடைய
தஷ்ரிஹாத் செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா மாஷா அல்லாஹ் ஃபஜ்ர் வரையிலையும் திருக்கலிமாவுடைய தஷ்ரிஹாத் நடக்கும் மாஷா அல்லாஹ். खाजा कुतुबुद्दीन बख्तियार काकी सरकार माशाअल्लाह சொல்றாங்க, நான் பையத் ஆனதுல இருந்து குத்புதீன் பக்தியார் காக்கி खाजा सरकार பையத் ஆகும். எத்தனை வயசு அவங்களுக்கு? 6 வயசு. எத்தனை வயசு? 6 வயசு. 6 years old खाजा குத்புதீன் பக்தியார் காக்கி பையத்துக்கு மாஷாஅல்லாஹ். விளங்குதா? அது சுன்னத்து நபவி. காரணம் என்ன? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திவ்ய திருக்கரத்துல ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவங்க எல்லாம் பையத் செய்யும் போது 6 வயசு அவங்களுக்கு எல்லாம் மாஷாஅல்லாஹ். அந்த சுன்னத்துப்படி மாஷாஅல்லாஹ் என்ன खाजा குத்புதீன் பக்தியார் காக்கி சர்க்கார் ஹுசூர் खाजा மொய்னுddin சிஷ்தியுடைய திவ்ய திருக்கரத்துல பையத் செய்யும் மாஷாஅல்லாஹ் 6 வயசு மாஷாஅல்லாஹ். புரிஞ்சா? இந்த ஆலமு ஷஹாதத்துல முதல்ல खाजा மொய்னுddin खाजा குத்புதீன் கண்டது 4 வயசுல. 4 வயசு 4 மாசம் 4 நாளா இருக்கும் போது खाजा குத்புதீன் பக்தியார் காக்கி அவங்களுடைய ஊருக்கு खाजा நாயகம் வந்திருந்தாங்க. ஏன்னா ஆலமுல் அர்வாஹ்லே தெரியும், ஆலமுல் அர்வாஹ்லேயே खाजा மொய்னுddin சிஷ்தியுடைய பாத்தினி வாரிஸ் மாஷாஅல்லாஹ் रूहानी इब्नुल करीम खाजा कुतुबुद्दीन बख्तियार काकी जानशीन आजम सुन माशाअल्लाह रहमतुल्लाह अलमीन हबीब अल्लाह खाजा मोइनुद्दीन चिश्ती की माशाअल्लाह है ना आलमुल अरवाह ने तेरी माशाअल्लाह आलमु शहादाல கண்டது எப்போ 4 வயசு 4 மாசம் 4 நாள். खाजा कुतुबुद्दीन बख्तियार काकी सरकार பிறந்த ஊர் பக்தாத் ஷரீஃப் வந்து ஒரு 100 கிலோமீட்டர் போகும். அவுஷ் அந்த ஊருக்கு பேர் இப்போ பேர் அவுஷ் தான் பேர் மாஷாஅல்லாஹ். புரிஞ்சா? அந்த அவுஷ்க்கு வந்தாங்க खाजा सरकार மாஷாஅல்லாஹ். ஃபர்ஸ்ட் மீட் அங்கதான் மாஷாஅல்லாஹ். அதுக்கு பிறகு खाजा कुतुबुद्दीन बख्तियार काकी खाजा மொய்னுddin சிஷ்தி மாஷாஅல்லாஹ் என்ன சந்தித்து பைஅத் செஞ்சது மாஷாஅல்லாஹ் 6வது வயசுல மாஷாஅல்லாஹ். அப்ப खाजा कुतुबुद्दीन बख्तियार काकी சொல்றாங்க, என்னோட எஜமானான खाजा மொய்னுddin சிஷ்தி நாயகத்துடைய ஒளிமயமான காலமெல்லாம் நான் கண்டிருக்கிறாங்களோ மாஷாஅல்லாஹ். பாதல் இஷா ஆரம்பிச்சாங்கன்னா கபுல் ஃபஜ்ர் வரையிலையும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவுடைய ஞான விளக்கங்கள் சொல்லுவாங்க. அதுல விசேஷம் என்னன்னு சொன்னா ஒரு நாளைக்கு வந்த மேட்டர் அடுத்த நாளைக்கு வராது. எவரிடே ஃப்ரெஷ் நியூஸா இருக்கும் மாஷாஅல்லாஹ். எல்லா நாளும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அக்வால் தய்யிபா அக்பாருல் கரீம் खाजा மொய்னுddin சிஷ்தியுடைய லிசான முகத்தஸம் வரக்கூடிய அக்வாலாத் ஷரீஃப் மாஷாஅல்லாஹ் எல்லாம் ஜதீதான அக்வாலாத்தா இருக்குமே தவிர ஒரு நாள் சொல்றது அடுத்த ரிப்பீட் பண்ண மாட்டாங்க சர்க்கார். ஏன்னா இது ஹாமுல் இலாஹியா खजानत முஸ்தஃபியத் இல்மு உழுந்துகிட்டே இருக்காங்க மாஷாஅல்லாஹ். அது அவர்களே खजानत முஸ்தஃபா தான் இங்க வந்து உழுவுறது மாஷாஅல்லாஹ். விளங்குதா? புரியுதா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் खाजा மொய்னுddin சிஷ்தி நாயகம் மாஷாஅல்லாஹ் அவர்கள் தர்பார் ஷரீஃப்ல நம்மள வச்சிருக்காங்க மாஷாஅல்லாஹ். खाजा சர்க்காருடைய ஃபைசான் இது மாஷாஅல்லாஹ். खाजा மொய்னுddin சிஷ்தி அவர்கள் கஷ்ஃபுல் அஸ்ரார் சொல்லக்கூடிய கிதாபுல மாஷாஅல்லாஹ் எழுதுறாங்க. खाजा சர்க்காருடைய கிதாப் खाजा மொய்னுddin சிஷ்தியுடைய என்ன கஷ்ஃபுல் அஸ்ரார் खाजा கரீம் நவாஸ் ரிசாலா. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவுடைய அஸமத்து ஷரீஃபை ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கரமதுவால நம்ம காட்டி தராங்க. அல்லாஹ் துல் ஜலால் மாஷாஅல்லாஹ் பிரம்மாண்டமான இந்த அரிஷை படைச்சு இந்த தண்ணியில அல்லாஹ் வச்சு தத்தளிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா அது இஸ்திகாமத்தாவல அல்லாஹ் அரிஷோடைய ஃபவுக்குல அந்த பாபு ரஹ்மத்துல் அல்லாஹ் எழுதலாம் தலைவாசல் புலந்தர்வாசல் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூல் நூரானி அல்ஃபாத தய்யிபாங்க ஜொலிக்க ஆரம்பிச்சு மாஷாஅல்லாஹ். அரிசி என்ன ஆயிடுச்சு? இஸ்திகாமத் ஆயிடுச்சு. அரிசி மாஷாஅல்லாஹ் ஆடிக்கிட்டே இருந்தது நின்றுடுச்சு மாஷாஅல்லாஹ். அது மட்டுமல்ல அது வரையிலையும் அரிசை தஹ்துல வச்சிருந்த அல்லாஹ் துல் ஜலால் மாஷாஅல்லாஹ் ஃபவுக்குல உயர்த்திட்டான் மாஷாஅல்லாஹ். அரிசி உயர்த்தப்பட்டிருக்கு. அப்ப खाजा மொய்னுddin சிஷ்தி பிஷார செய்யறாங்க லிசான தய்யிபாவால லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒரு அடியானுடைய வாழ்க்கையில உள்ள ஜல்சலாவை என்ன செஞ்சிடாது? சலாமத்தாக்கிடும் மாஷாஅல்லாஹ். நம்முடைய வாழ்க்கையில உள்ள ஜல்சலா, டென்ஷன், டிப்ரெஷன் என்ன எல்லாத்துக்கும் பவர்ஃபுல் மெடிசன் மருந்து எது மாஷாஅல்லாஹ்?
லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய ஈமான். மாஷா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் நம்மளை என்ன ஆக்கிடும்? சலாமத்தையும் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய லைஃப்ல பீஸ் ஆஃப் மைண்டையும் கொடுத்துரும். அதே நேரத்தில் நமக்கு உயர்வையும் கொடுத்துரும், ஃபௌக்கையும் கொடுத்துரும். எப்படி அது வரைக்கும் கீழே இருந்த அரிசி மாஷா அல்லாஹ் திருக்கலிமா எழுதப்பட்ட உடனே அது ஃபௌக்குல உயர்த்தப்பட்டுருச்சோ, அது மாதிரி மாஷா அல்லாஹ் இந்த கலிமாவுடைய ஈமான் நம்மளை என்ன செய்யும்? மாஷா அல்லாஹ் சுக்கூனுல் கல்ப நமக்கு தாரது மட்டுமல்ல, நம்முடைய ஹால் அது உரூஜ் ஆக்கிடும். மாஷா அல்லாஹ் உயர்த்தி வச்சிடும். அதனாலதான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, மாஷா அல்லாஹ், சய்யிதி யா ரசூலுல்லாஹ், தாங்கள் போட்ட பிச்சை எஜமான இந்த ஈமான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், நான் கபருக்கு போகும்போது கபூர்ல அந்த முன்கர் நக்கீர் மலக்கெல்லாம் வரும்போது இந்த ஈமான் கல்புல இருக்குமா நாயகமேன்னு கேட்டாங்க. என்ன விஷயம் உங்களேன்னு கேட்டாங்க. ஜமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகமே கபூர்ல மலக்கு முன்கர் நக்கீர் வர்றது என்ன பத்தி தாங்கள் எல்லாம் திருவாயால சொல்லி கொடுத்துருக்குறீங்க. ஏன்னா எல்லாரும் ரொம்ப ஹவுஃபா இருக்கிறாங்க. ஆனா தங்களுடைய பரக்கத்தை கொண்டு தாங்கள் போட்ட சதுக்கா இந்த ஈமான் என் கல்புல இருந்துச்சுன்னு சொன்னா முன்கர் நக்கீர் மலக்கல்ல, அதுக்கு மேல வந்தா கூட இந்த ஈமான வச்சு நான் சமாளிச்சிருவேன். இந்த ஈமானத்தை என்ன செய்வேன்? முன்கர் நக்கீரை எல்லாம் வாய் அடைச்சு போயிட்டு வாங்கன்னு வச்சு எல்லாரும் அனுப்பி விட்டுருவோம் சார். இது ஈமான் மட்டும் இருக்குமா நான் என்னன்னு கேட்டாங்க. காரணம் என்ன? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய அல்மத்து ஷரீஃப் என்னன்னு சர்க்கார் தோ ஜஹான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பார குதுஸி இருந்து மாலூமாக்கி இருந்தாங்க. மாஷா அல்லாஹ் புரிஞ்சா? ஆனா நாம எப்படி இருக்கிறோம்? கத்திரிக்காய் இந்த ட்ரை ஃபிஷ் இருக்குது, ட்ரை ஃபிஷ் கருவாடு, இதுக்கு என்ன பேரு மலையாளத்துல? ட்ரை ஃபிஷ் வியாபாரி கையில டைமண்டை கொடுத்தா அவனுக்கு என்ன தெரியும்? அந்த மாதிரி நம்ம இருக்கிறோம். நம்ம ட்ரை ஃபிஷ் வியாபாரியா இருக்கிறோம். கையில என்ன? மாணிக்கம் கையில இருக்குது. மாணிக்கம் கையில இருக்குது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். மாஷா அல்லாஹ் நாம என்ன அது ஒண்ணு போது நமக்கு இருந்த இடத்துல இருந்து என்ன இரு லோகத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். புரிஞ்சா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒண்ணு வச்சு மாஷா அல்லாஹ் என்ன ஆழத்தை பூரா நம்மால கண்ட்ரோல் பண்ண முடியும். மாஷா அல்லாஹ் அவ்வளவு பெரிய தௌலத் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நானே முனவ்வர் சதகா ஷரீஃப்ல அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கான். ஆனா நாம என்ன செய்யறோம்? அதோடைய மகத்துவம் என்ன, மகிமை என்ன, அலுமத் என்னன்னு மாலுமாக காரணத்தினால ஊரு பூரா சுத்திக்கிட்டு அலையிறோம். ஊரு பூரா சுத்திக்கிட்டு அலையிறோம். அப்ப ரஹ்மத்துல் ஆலமீன் அஹ்லுல் பைத் ஹாஜா மொய்னுத்தீன் சிஷ்தி நாயகத்துடைய கிரேட் பயானாத், சர்க்காருடைய பவர்ஃபுல் பிலாசபி என்ன? மாஷா அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் தஷ்ரீஹாத். மாஷா அல்லாஹ் தஷ்ரீஹாத். மாஷா அல்லாஹ் அதனால தான் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஜா மொய்னுத்தீன் சிஷ்தி மாஷா அல்லாஹ் தன்னுடைய நாயிபாக்கி நாயகம் மாஷா அல்லாஹ் இந்த ஆலத்து கொடுத்திருக்காங்க. நாயிப் ரசூலுல்லாஹ் ஹாஜா மொய்னுத்தீன். மாஷா அல்லாஹ் ஹாஜா மொய்னுத்தீன் நாயிப் ரசூலுல்லாஹ். மாஷா அல்லாஹ் அப்ப அல்ஹம்துலில்லாஹ் سلطان الأولياء نائب رسول الله رحمة للعالمين حبيب الله خواجہ معین الدین الحسین الحسن چشتی سندری ثم اجمیری حضور غریب نواز لسان الطیب آوانا مصلی تارانا ماشاء اللہ کشف اللہ سرار اللہ لا الہ الا اللہ محمد رسول اللہ. திருக்கலிமா ஒன்னு போது மாஷா அல்லாஹ் நமக்கு எல்லா சக்கீனத்தும் ஹாசில் ஆயிடும். மாஷா அல்லாஹ் எப்படி அர்ஷுக்கு சக்கீனத் இல்லாம அமைதி இல்லாம ஒரு பேரமைதி இல்லாம துள்ளிக்கிட்டு இருந்துச்சு. மாஷா அல்லாஹ் திருக்கலிமாவா அல்லாஹ் பாபுல் அர்ஷுடைய தலைவாசல் அல்லாஹ் எழுதுனா உயரத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அர்ஷு மாஷா அல்லாஹ் என்ன அமைதி ஆயிடுச்சு, அடங்கிடுச்சு. மாஷா அல்லாஹ் திருக்கலிமா எழுதப்பட்டுருச்சு. இதுக்கு பிறகு நீ கீழே இருக்கக்கூடாது, மேலவான்னு சொல்லி அல்லாஹ் என்ன செஞ்சாங்க? ஃபௌக்குல அல்லாஹ் உயர்த்திட்டான். மாஷா அல்லாஹ் ஃபௌக்குல அல்லாஹ் உயர்த்திட்டான். மாஷா அல்லாஹ் ஹதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்திச்சாங்க. மாஷா அல்லாஹ் பெரிய மகானான சிஷ்தியா சில்சிலால நம்ம சிஷ்தியா சாபிரியா சில்சிலா மாதிரி பிற ஓதனம். மாஷா அல்லாஹ் நச்சேஸ்வருக்கு முன்னாடி அதுல வந்த ஹஜரத்து
சையது ஹஜரத் ஹாஜா ஜலாலுத்தீன் கபீருல் அவுலியா, ஹாஜா ஜலாலுத்தீன் கபீருல் அவுலியா, பானிபட்ல இருக்குது சர்க்காருடைய தர்பார் ஷரீஃப். ஹாஜா ஜலாலுத்தீன் கபீருல் அவுலியா, சாபிர் பாக்குடைய ஹலீஃபாவுடைய ஹலீஃபா, ஹாஜா ஷம்சுத்தீன் துருக் சிஷ்தியுடைய ஹலீஃபா. மாஷா அல்லாஹ், சிஷ்தியா சாபிரியா. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் இவங்களோட ரொம்ப க்ளோஸ். மாஷா அல்லாஹ். யாரோட? ஹாஜா ஜலாலுத்தீன் கபீருல் அவுலியாவோட. புரிஞ்சா? ரொம்ப க்ளோஸ். ஜலாலுத்தீன் கபீருல் அவுலியா ஒரு தடவை கேட்டாங்க ஹிதர் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட, நீங்க ஏங்க கடலை தேர்ந்தெடுத்தீங்க? கடற்கரையில போய் கடல்ல உட்கார என்ன காரணம்? அல்ல எவ்வளோ பணக்கம் படைச்சிருக்கும் போது கடலை ஏன் தேர்ந்தெடுத்தீங்கன்னு சொல்லி. அப்ப ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சொன்னாங்கன்னா, அது அரிசுமோ அல்லா என்ன கடலுக்கு மேல இருந்த காரணத்தினால அரிசுடைய பரக்காத்துகள் அதுல இறங்கி இருக்குது. மாஷா அல்லாஹ், அதனால நான் அதை தேர்ந்தெடுத்தேன்னு சொன்னாங்க. புரிஞ்சா? விளங்குதா? அரிசுமோ அல்லா அது ஃபவுக்குல உயர்த்துறதுக்கு முன்னாடி, உருஜாக்கு முன்னாடி கடலுக்கு மேல அது இருந்ததுனால எல்லாம் தண்ணி தானே, பூரா கடலை தானே இருந்துச்சு, கடல் பிரியலையே, ஏன்னா நான் தேர்ந்தெடுத்தேன்னு சொல்லி. அப்போ இந்த அளவுக்கு வெள்ள பிரளயம், ஆழமெல்லாம் உலகமெல்லாம் வெள்ள பிரளயமா இருக்கும், அதுக்கு மேல துள்ளிக்கிட்டு இருந்த அரிசுமால்லா அதுல துடிப்பை அடக்கி அதுக்கு பேர் அமைதியை கொடுத்து அதுக்கு மிகப்பெரிய உயர்வை தந்தது எது? மாஷா அல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அப்ப ஹாஜா மொய்னுத்தீன் சிஷ்தி நாயகம் அவர்கள் திருவாயால் நமக்கு பிஷாரா செய்யறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில என்ன எல்லா விதமான துடிப்பையும் டிப்ரெஷனையும், அமைதி இல்லாத நிலை, டென்ஷன், ஒரு ஒரு மன நிம்மதி இல்லாத அந்த நிலையெல்லாம் நம்மளை விட்டு, ஒரு மனுஷனுக்கு எல்லாதான் இருந்தாலும் என்ன, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கிடைக்காத வரையிலையும் அவன் உலகத்துல உலகமே அவன் கையில் இருந்தா கூட சேர்த்தான். நீங்க உலகத்துல பேசுறான், அவன் பெரிய கோடீஸ்வரன், அம்பானி கோடீஸ்வரன், இவன் கோடீஸ்வரன். புரிஞ்சா? வெளியில பேப்பர்ல படிக்கலாம், நியூஸ்ல பார்க்கலாம், அவன் எவ்வளவு பேர் டிப்ரெஷனா இருக்கிறான், ஒரு நாளைக்கு எத்தனை ஸ்லீப்பிங் டேப்லெட் இருக்கான்னு சொல்லி அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியுமா சார், ஹாஜாக்கு தான் தெரியுமா சார். விளங்குதா? புரியுதா? ஏன் நாட்டு பிரைம் மினிஸ்டரே பாக்கி கிடையாது, அவனுக்கு டிப்ரெஷன். புரிஞ்சா? ரிசர்வ் பேங்கோட கவர்னர் இருக்கிறானே அவனுக்கே டிப்ரெஷன் இருக்கும், அவனுக்கு பெரிய டென்ஷன் இருக்கும். புரிஞ்சா? அப்ப ரஹ்மத்துல்லாஹி ஆலமீன் ஹபீப் ஹபீபுல்லாஹ் ஹாஜா மொய்னுத்தீன் சிஷ்தி நாயகம் திருவாயால் நாம சொல்லித்தரோம். நம்முடைய வாழ்க்கை என்னன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹோடு நம்முடைய உறவு, நம்முடைய க்ளோஸ்னஸ், நம்முடைய சுஹபத்து சரியாயிடுச்சுன்னு சொன்னா நமக்கு பேர அமைதியும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கொடுத்துருவான், பெரிய உயர்வையும் அல்லாஹ் தந்தருள் புரிவான் என்பதாக தாஹா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னுல் கரீமான ஹாஜா மொய்னுத்தீன் சிஷ்தி நாயகம் திருவாயால் நமக்கு சொல்லி தராங்க. மாஷா அல்லாஹ், சர்க்கார் பயான் செஞ்சிருக்கிறாங்க, அவங்க தான் நமக்கு தரணும். மாஷா அல்லாஹ், நமக்கு என்ன தெரியும்? புரிஞ்சா? நம்ம எதுவும் தெரியாத ஜாஹில்கள் நமக்கா நம்ம மாஷா அல்லாஹ், நமக்கு மாஷா அல்லாஹ் என்ன ரஹ்மத்துல்லாஹி ஆலமீன் ஹபீப் ஹபீபல்லாஹி ஹாஜா மொய்னுத்தீன் சிஷ்தியோட ஃபைசான்ல மாஷா அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத் தய்யிபாவுடைய எல்லா பரக்காத்துகளையும், எல்லா அன்வாருல் அஸ்ரார் குதுசியாவையும் மாஷா அல்லாஹ் நமக்கு ஆஃபாக்களையும் அன்ஃபுஸையும் லாஹிர்லையும் பாத்திலையும் உஸர் கரீம் நவாஸ் அத்தா செய்து மாஷா அல்லாஹ் நமக்கு பேர் அமைதியையும் பெரும் உயர்வையும் அவர்கள் நாளை முனவர்ல கபூலியத்தையும் நமக்கு தந்தருள் புரிவார்களாக. அமா தௌஃபீக் இல்லா பில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் وما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه.